அது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அதுதான் பர்வத மலை. இப்போ அங்கே தான் போக போகிறோம், வாங்க போகலாம். இது மலை அடிவாரத்தில் படி ஆரம்பிக்கிற இடம், வாங்க ஏறலாம். இன்றைக்கி ஸ்குவாட்டு கிளாஸ் போட வேண்டியது. இதுதான் இன்றைக்கி உண்மையான ஸ்குவாட்டு. எப்படி நம்ம ஸ்குவாட் கிளாஸு ஜம்மன் இருக்கா? 1100 படி ஏறியாச்சு. மீண்டும் சந்திக்கிறேன், மேலே போய்ட்டு படிக்கட்டு பாதை முடிஞ்சுது. இனிமேல் நம்ம போக போகிறது இந்த மாதிரியான கல் பாதை. ஓகே, பார்க்கலாம். அவர் வந்து சுற்றுலா போயிருக்காருப்பா. அவருக்கு பாதி மலை ஏறி விட்டோம். நல்ல வியூவெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு வியூ ஆட முடியாது. கைகள்லாம் ஒத்துட்டு வச்சுக்கலாம். கைகள்லாம் ஒத்துது. இன்னொருத்தர் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தூரம் கடந்திருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், குட்டி சிவலிங்கம் இருக்குது பாருங்க. எங்கே இந்த ஓகே see you. நம்மளை மாதிரி இங்கே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து போயிருப்பாங்க போல். பார்த்தீங்களா சிவலிங்கம் அழகாக அரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பர் ப்ரோ, நைஸ், see you later. பாட்டி டெய்லி மேலே ஏறி வருவீங்களா? என்னன்னா ஒரு நாளா? சரி சரி. பாதி தூரம் ஏறி வந்தாச்சு. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, பார்ப்போம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு கிட்ட நின்று பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ டெப்த்து. ஒரு மரத்துக்கிட்ட வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ தாயத்தெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன். பக்கம் பார்த்தீங்களா வியூவை, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் மேலே ஏறி வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உச்சி, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டவுனு. ஓ குட்டி குட்டியாக தெரியுதுல்ல, அது இல்லாமல் வீடு. ஓகே மேலே போகலாம். இப்போ அந்த படிக்கட்டு பாதை, கல் பாதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ அந்த இரும்பில் செஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அது மேலே ஏற போகிறேன். ஆயிரும். இந்த செங்குத்தாக இருக்க இந்த பாதையை கம்பி பாதைன்னு சொல்லுவாங்க. இதில் ஏறும்போது ரொம்ப கவனம் தேவை. உண்மையிலே இந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு பண்ணுற மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்டீப்பாக, எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த கொஞ்சம் கடினமான இரும்பு கம்பி பாதையை கடந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே மேலே போவோம்.
உண்மையிலேயே ஏறின பாதியிலேயே அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருந்துச்சு. இங்கேருந்து காட்டுறேன் டாப்பிலேருந்து. எம்மாடியோ பார்த்தீங்களா? இப்போ அந்த உச்சிக்கு தான் நம்ம போனோம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் போனோம். பார்த்தீங்களா எவ்வளோ இது, அதோ நாக்குப்பூச்சி மாதிரி ஒன்று தெரியுதா? அது எங்கே அதோ தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நடந்து வந்த பாதை. இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கும். லெட்ஸ் கோ தேர். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இது வந்து அன்னதான மடம்னு போட்டிருக்கு. இதான் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. டாப்பில் இடி விடக்கூடாதுன்னு இடி தாங்கி உச்சியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி இருக்கு வியூ. காற்று செம்மையாக இருக்குல்ல? சவுண்டு எப்படி வருது? செம்ம காற்று. மலை உச்சியில் நாங்கள் இருந்த இடத்துல குரங்குகள் நிறைய இருந்துச்சு. ஏதாவது சாப்பிட்றதுக்காக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களை சுற்றி குரங்குகள்லாம் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களோட பொருட்கள்லாம் பத்திரம். நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் குடுறா, கொஞ்சம் கூட டே, கொஞ்சம் கூட டே. என்ன அத்தனை ஓடி ஓடிய? ஏய் என்ன பாவு? ஒன்றுமே தெரில. ஓகே ப்ரோ, போதும். சின்ன வீடு இப்ப நல்லா இருக்கு.
செம்மையாக குளிருது. இப்போ ஒரு வியூ காட்டுறோம் பாருங்க. இப்போ இறங்கி வந்துட்டுருக்கேன். இந்த பாறை பாதை அதை வந்து கல்லுகள்லாம் இருக்கிற பாதை அதை கடந்து வந்தாச்சு கீழே. இப்போ இனிமேல் படிக்கட்டு பாதை. நைஸ். முள்ளு